வணக்கம். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். நான் வள கொலவலன்னு பேசிகிட்டு இருக்க விரும்பலை. நான் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்னென்ன கண்டென்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற கண்டென்ட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுடைய டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் இமெயில், அதாவது கஸ்டம் டொமைன் இமெயில் அப்படின்னா என்ன, அது எதற்கு உங்களுடைய பிஸ்னஸுக்கு தேவை அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்க போகிறோம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் யுகத்தில் யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப விலை மலிவாக இந்த கஸ்டம் டொமைன் இமெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஏற்கனவே வெப்சைட் இருக்குது, நான் ஹோஸ்டிங் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க எப்படி ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் டொமைன் இமெயில் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதற்கடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்படி கஸ்டம் டொமைன் இமெயில் நான் கிரியேட் பண்ணி அதை மானிட்டர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அப்படி கிரியேட் பண்ண அந்த கஸ்டம் டொமைன் இமெயிலை எப்படி என்னுடைய நார்மல் ஜிமெயிலோட எப்படி சிங்க் பண்ணி நான் வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் ஃபைனலாக பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் ஃபைனல் பாயிண்ட்டு. ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க. ப்ரொஃபஷனல் இமெயில் அப்படின்னா என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. அட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜிமெயில், யாஹூ மெயில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா outlook.com இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இதை யார் வேணாலும் கிரியேட் பண்ண முடியும். இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கு இருக்காது. இதை யாரும் பெருசாக நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை நார்மல் இமெயில் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு SBI insurance@gmail.comலேருந்து ஒரு இமெயில் அனுப்புகிறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க. பட் அதற்கடுத்து ப்ரொஃபஷனல் இமெயில்னால் பாருங்கள், அட்டுக்கு அப்புறம் SBI insurance.com இந்த மாதிரி, அட்டுக்கு அப்புறம் பாமரன்கருத்து.com, அட்டுக்கு அப்புறம் ICICIbank.com இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் டொமைனை வச்சு, ஒரு கஸ்டம் டொமைனை வச்சு ஒரு இமெயில் வருது அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக நம்புவீங்க. ஸோ நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்தே இந்த மாதிரி ஒரு கஸ்டம் டொமைனை பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸை நிறைய பேர் நம்ப ஆரம்பிப்பாங்க. பிராண்டிங் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இதற்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் இமெயில், கஸ்டம் டொமைன் இமெயில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, எங்கே லோ காஸ்ட்டில் இதை வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 3 பேரை பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ண போகிறேன். 3 ப்ரொவைடர்ஸ் சஜஸ்ட் கொடுக்க போகிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்டில் கஸ்டம் டொமைன் இமெயில் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டர்நெட்லேயும் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்ராக் தாங்க. பிக்ராக் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இமெயில்ஸை வெறும், அதாவது ஸ்டார்டிங் பீரியடில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 29 பிளானே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த பிளானே போதுமானதாக இருக்கும். நீங்கள் உங்கள் பிஸ்னஸை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா. ஸோ பார்த்தீங்கன்னா 29 பர் மந்த் அப்படின்னா நீங்கள் வெறும் 29 கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய பிளானை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இது எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்காவது நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ பார்த்தீங்கன்னா 29னா 30 ரூபீஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஜிஎஸ்டியோட சேர்த்து 400 ரூபாய் நீங்கள் கொடுத்து 1 இயர்க்கு இந்த ப்ரொவைடர் இந்த ப்ரொவைடரில் நீங்கள் கஸ்டம் டொமைன் இமெயில் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கோடாடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 29க்கே பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸை வழங்குறாங்க. ஸோ அவங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கீழே படித்து பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு சூட்டபிளாக இல்லை அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய பணத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்ராக், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோடாடி, மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஜோகோவில் பார்த்தீங்கன்னா விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட அவங்களோட சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கேலண்டர் முதற்கொண்டு, குரூப் அலையர்ஸ், கேலண்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேலண்டர் மொபைலில் சிங்க் பண்ணிக்கிறது உள்ளிட்ட பல்வேறு ஆப்ஷன்கள் வழங்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் இவங்களுடைய இதுக்குள்ள தான் போயிட்டு நீங்கள் இமெயில் செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய மொபைலில் அவுட்லுக் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய இந்த ஐமேப், அதே மாதிரி பாப், இந்த இதை யூஸ் பண்ணி, இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டு சொல்லிட்டு சில செட்டிங்ஸ் எல்லாம் தருவாங்க. நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய மொபைல்லையே மெயில் அனுப்பலாம். அதே மாதிரி பெறலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடியது தான் நான் உங்களுக்கு இங்கே சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். சரிங்க. இது எதுவுமே இல்லாமல் எனக்கிட்ட ஏற்கனவே ஒரு வெப்சைட் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பாமரன்கருத்து.com அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டை தயாரிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு ஹோஸ்டிங் சர்வீஸ் நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருப்போம். இப்போ என்னுடைய ஹோஸ்டிங் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் குளோப் ஹோஸ்டில் நான் வாங்கியிருக்கக்கூடிய என்னுடைய ஹோஸ்டிங் சர்வீஸ். அது
பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ்டிங் சர்வீஸ் நீங்கள் வாங்கும்போது வெறும் வெப்சைட் மட்டும் கிரியேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்க. அதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கஸ்டம் டொமைன் இமெயிலை கிரியேட் பண்ணுறதுக்கான வசதிகளையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து வழங்குவாங்க. அதற்கான ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து வழங்குவாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹோஸ்டிங்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இப்படி தான் கிட்டத்தட்ட நீங்கள் எங்கே வந்து நீங்கள் போனீங்கனாலும் நீங்கள் பிக்ராக்கில் வாங்கியிருக்கலாம், இல்லை வேறு எந்த இடத்துல நேம் சீப்பில் வாங்கியிருக்கலாம், எந்த இடத்துல போய் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு செட்டப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் இமெயில் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணி போங்க. இமெயில் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே இமெயில்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இப்படி உங்களுக்கு வந்து காண்பிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 இமெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாரும் admin@pamarangkarthu.com மெயில் அனுப்பினாலோ அல்லது admin@techtamilan.in நீங்கள் மெயில் அனுப்பினாலோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும். ஸோ நான் என்னுடைய இமெயிலை வந்து செக் பண்ணணும் அப்படின்னா செக் மெயில் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய இமெயில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஒவ்வொரு டைமும் இங்கே வந்து என்னுடைய மெயிலை வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு டைமும் இங்கே வந்து என்னுடைய இமெயிலை வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் என்னுடைய மொபைலில் அவுட்லுக் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டப், அதாவது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க கனெக்ட் டிவைஸ்னு. இந்த கனெக்ட் டிவைஸ் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த செட்டப் வந்து கொடுப்பாங்க. இந்த செட்டப் ப்ளஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னால் என்னுடைய மொபைல்லையோ அல்லது என்னுடைய பிசிலேயோ வந்து பார்த்திங்கன்னா மெயிலை வந்து பெறவும் முடியும், அனுப்பவும் முடியும். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு காசும் கிடையாது. ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய கஸ்டம் டொமைன் இமெயில் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலாக நான் என்ன உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் எப்படிங்க மெயில் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள். ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கிரியேட் அப்படிங்கிற உங்களுக்கு பட்டன் வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டொமைன் எந்த டொமைனோ அந்த டொமைனை வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு அப்புறம் வந்து என்னென்னா இப்போ ஸ்ரீதரன்@pamarangkarthu.com வரணும் அப்படின்னா ஸ்ரீதரன் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து கிரியேட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் வந்து கிரியேட் ஆகிடும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப வந்து சிம்பிளாக வந்து இமெயில் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்பேஸும் வந்து அலோகேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். சரிங்க, இதை வந்து கிரியேட் பண்ணிட்டேன். நான் ஒவ்வொரு டைமும் வந்து என்னோடய இமெயிலை போயிட்டு இதில் செக் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்குது, நான் நிறைய இமெயிலை வந்து மிஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய கூகுள் நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜிமெயில் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ என்னுடைய ஜிமெயில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா pamarangkarthu@gmail.com தான் இருக்குது. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த admin@pamarangkarthu.com வர்றதையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிங்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு 2 அட்ரஸ் போட்டு என்ன வந்திருக்குன்னா admin@pamarangkarthu.com அப்படிங்கிறதுக்கு போட்டிருக்க மெயில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வர்ற மாதிரி நான் வந்து சிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் வந்து இப்போ எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லித்தரப்போகிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய இமெயில் அதாவது உங்களுடைய ஜிமெயில் போய்க்குங்க, உள்ள சைன்இன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு சி ஆல் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். கீழே ஸ்க்ரோல் டவுன் போய் பார்த்தீங்க அப்படின்னா செக் இமெயில் ஃப்ரம் அதர் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு இதை வந்து சிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை எப்படி சிங்க் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஆட் அ மெயில் அக்கௌண்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இப்போ பாருங்கள் admin@techtamilan.in, ஏன்னா நம்மளுடைய இங்கே இன்னொரு மெயில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போது இங்கே கொடுக்குறேன், நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இம்போர்ட் இமெயில்ஸ் ஃப்ரம் மை அதர் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இப்போ என்ன கொடுக்க போகிறோம் யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னா இதுதான் என்னுடைய யூசர் நேம், அப்படியே போடுறேன். இப்போ என்னுடைய பாஸ்வேர்டை நம்ம வந்து என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பாஸ்வேர்டை நான் இங்கே வந்து என்ட்ரு பண்ண போகிறேன். இப்போ என்னுடைய பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ண போகிறேன். லேபிள் வந்து பண்ணுறேன். லேபிள் இன்கமிங் மெசேஜ் admin@techtamilan.in வந்து கொண்டு போகணும் அப்படின்னா இப்போ ஆட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கிரியேட் ஆயிரும்.
இப்போ பாருங்கள், எஸ் ஐ வாண்ட் டு பி ஏபிள் டு சென்ட் மெயிலஸ். இந்த இதில் இருந்து மெயில் அனுப்பணும் அப்படின்னா நான் வந்து மெயில் அனுப்ப விரும்புகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், அதாவது எந்த நேமில் வந்து போகணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ டெக் தமிழன் அப்படிங்கிறதுல வந்து போகணும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் அந்த இது வந்து கேட்பாங்க. இப்போ கொடுத்துட்டு செக்யூர்டு கனெக்ஷன் யூஸிங் டிஎல்எஸ் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு ஆட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த நீங்கள் ஒரு அட்மின் இது கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்து அனுப்புவாங்க. ஸோ அந்த மெயிலை நீங்கள் பார்த்துட்டு இப்போ பாருங்கள், ஸோ அந்த மெயில் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் இருந்து ஒரு மெயில், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடு வந்து அனுப்புவாங்க, ஒரு வெரிஃபிகேஷன் கோடு. அந்த கோடை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாயிரும், சிங்க் ஆயிரும். ஸோ அதான் வந்து நான் வந்து பார்த்துட்ருக்கேன். எனக்கு வந்து மெயில் வந்து வரல, கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு. அந்த மெயில் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ பாருங்கள், எனக்கு இங்கே கூட வந்திருக்கும் ஜிமெயில் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த admin@pamarangkarthu.comக்கு நான் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து இந்த கன்ஃபர்மேஷன் கோடு வந்து அனுப்புனாங்க. இந்த கோடை நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டீங்கன்னா வெரிஃபை ஆயிரும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த admin@techtamilian.in வந்து பார்த்தீங்கன்னா மெயில்ஸ் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எந்த ஹோஸ்டிங் ப்ரொவைடரில் நீங்கள் மெயில் கிரியேட் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஈஸியாக இதுதான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய மெயிலை நீங்கள் வந்து சிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம் நண்பர்களே.